ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் பேசுகிறேன். நான் வந்து எம்எம்ஜியில் வந்து ஜாயின் பண்ணது 25/4/2024. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சாரோட நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். சார் வந்து பேசும்போது அவரோட பேச்சில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு ப்ளஸ் என்ன நிசப்தமான உண்மையோ அது வந்து ரொம்ப போல்டாக இருந்தது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்து சாரோட ஸ்பீச்சில் நான் பார்த்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பண்ணுற அந்த பிஸ்னஸ் அந்த இதில் வந்து ஒரு என்ன கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதாவது எப்படி போகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா என்னென்னு தெரியாமல் தான் இவ்வளோ நாள் சுற்றி பண்ணிட்டு இருந்தேன். பட் சாரோட இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. அதனால தான் வந்து சரி நம்ம ஒரு இது ட்ரை பண்ணுவோம், நம்ம இந்த பாத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சார் இது வந்து 1-to-1 பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து என்னால் ஃபீஸோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் கையில் இல்லை. அதனால் வந்து ஒரு 3 to 4 மந்த்து கேப் ஆகிடுச்சு. பட் என் மைண்டில் எல்லாமே வந்து எப்படி வந்து அதை ரெடி பண்ணுறது, எப்படி வந்து எப்போ ஜாயின் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜாயின் பண்ண போகணும் அப்படி இப்படின்னு அந்த மைண்ட் மட்டும் என்னோட ஓடிட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நினைக்கிற அந்த கான்செப்டில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வரும், லாங் லைஃப் நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்குன்றதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால தான் வந்து அந்த 4 மந்த்து எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து நான் வந்து அந்த பைசா வந்து அது கூட பாதி தான் கட்டினேன். நான் ஃபுல்லாக என்னால் கட்ட முடியல அந்த டைமில். அதுக்கு அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே வந்து பேலன்ஸ் கட்டுற மாதிரி பண்ணியிருந்தேன். அப்படி தான் நான் உள்ளே என்ட்ரானேன். நான் என்ட்ராகும்போதே வந்து ஒரு 5 to 6 கிளாஸ் வந்து போயிடுச்சு. பட் எனக்கு இருந்த அந்த ரெக்குவயர்மெண்ட்டு என்னோடய எதிர்பார்ப்புனால வந்து நான் வந்து அந்த 5 to 6 கிளாஸ் நானே கவர் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இந்த பேட்ச்லேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளே என்ட்ரானேன். அதுக்கப்புறம் வந்து சரின்னு இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு வந்து நம்ம அப்ரோச்சில் தப்பாக பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்மளை சொல்கிற விஷயமே வந்து நம்ம அப்ரோச் இதை ரொம்ப தப்பு, இந்த மெத்தடில் போனாலே வந்து கண்டிப்பாக இன்னும் டேமேஜ் அதிகமாக தான் ஆகுன்றது வந்து எம்எம்ஜியில் வந்து அவங்க ஒரு கிளாஸ் எடுக்கும்போதும் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளும் ஒரு அளவுகளும் என்னை வந்து ரொம்ப யோசிக்க வச்சுது. இப்போ நான் பேசும்போது ஒரு ப்ராஸ்பெக்ட்கிட்ட பேசும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக தான் பேசுவேன். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து முதல்ல இருந்ததுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்த அப்ரோச்சில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது என்னால் உணர முடியுது. பட் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம சொதப்பிருக்கோம், இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் மாஸ்டர் வந்து எப்போவுமே சொல்லுவார், எந்த ஒரு இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும், எல்லாமே வந்து அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டு தரும். அதனால் வந்து இட்ஸ் டைம் டேக்கிங் இதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க்கராக வருவோன்றதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதுவும் சார் சொல்லி கொடுக்குற இந்த பாத்தில் போகும்போது கண்டிப்பாக டெஸ்டினேஷன் வந்து நம்ம டெடிக்கேஷனாக இருந்தால் அந்த டெஸ்டினேஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. மற்றபடி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட அவங்களோட ஷேரிங்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்கு, அந்த வால்யூமு, அந்த ஏற்ற இறக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சில நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வந்து மற்றவங்க சொல்லும்போது வந்து அதை வந்து நம்மளோட இதில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நான் இதில் எடுத்திருக்கேன் நான். வேறு அப்புறம் அவரோட ஸ்பீச் கொடுக்கும்போது வந்து அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அது ஒரு தனி பூஸ்ட்டு. சார் பேசும்போது மட்டும் அவர் பேசினா மட்டும் அது ஒரு தனி பூஸ்ட் கிடைக்கிது நமக்கு. அது வந்து என்றைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வந்து அவரோட லெவலுக்கு வந்து நம்மளால் பேச முடியும், இந்த பாத்தில் போனால் கண்டிப்பாக அதுதான் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.